Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. உலகமே உற்று நோக்கிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சந்திப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் வளைகுடா பிராந்தியத்தில் எப்பொழுது அமைதி திரும்பும்? போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாரா ட்ரம்ப், அல்லது போர் இன்னும் தீவிரமாக போகிறது என்று சொல்ல போகிறாரா என்று நிறைய கேள்விகள் ஒருபுறம். மற்றொரு புறம் அவரை அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுத்த அமெரிக்க மக்களிடையே அவருக்கு குறைந்து வரும் செல்வாக்கு அவர் சார்ந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி குடியரசுக் கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ட்ரம்புக்கான இந்த அப்ரூவல் ரேட்டிங்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவருக்கான ஆதரவான சதவீதம் எவ்வளவு என்று பார்க்கும்போது 35-31 என்று குறைந்து கொண்டிருக்கிறது. இது ட்ரம்பே எதிர்பாராத ஒரு திருப்பமாக அங்கு பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஒருபுறம் ஏறிக்கொண்டிருக்க இந்த ஒரு சவாலை அங்கு அரசாங்கமானது தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறதுன்ற அறிவிப்பு வந்த உடனே நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு வளைகுடாவில் இந்த பிராந்தியத்தில் மீண்டும் அமைதி திரும்பி விடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். போரை நிறுத்தி விடுவாரா ட்ரம்ப், ஈரான் மீதான மோதலை நிறுத்தி விடுவாரா அப்படின்னு நிறைய கேள்விகள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசின பாதிக்கு பாதி பேச்சு ஈரான் மீதான அந்த தாக்குதலை நியாயப்படுத்தும் விதமாக, அந்த மக்களிடம் நாம் ஏன் இதை செஞ்சோம் தெரியுமா, நான் ஏன் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினேன் தெரியுமான்ட்டு அவரோட நடவடிக்கையை நியாயப்படுத்தும் விதமாகவே பெரும்பாலான ஸ்பீச்சு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இராணுவ நடவடிக்கை இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. பட் எப்போ முடிய போகுது, அந்த இறுதி கட்டம்ன்றதை என்ன வச்சு டிஃபைன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நம்மிடையே இருக்கிறது. இந்த சூழல் நம்மிடையே தந்தி தொலைக்காட்சியின் அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் அவர்கள் நம்மோட இணைப்பில் இணைகிறார். ஹரி, இந்த ஸ்பீச்சில் இவர் இவ்வளோ நேரம் பேசுனதில் இந்த டைம்குள்ளார இந்த வார் முடிஞ்சிடும், இல்லை வார் இன்னும் எஸ்கலேட் ஆகுதான் போகுது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியுதா? நீங்கள் ரொம்ப அழகாக சம பண்ணி சொன்னீங்க. ஸ்பீக்கிங் வித்தவுட் சேயிங் எனிதிங்னு சொல்லுவாங்கல்ல, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா என்ன சொன்னார் அப்படின்னா, இவ்வளவு காலமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரோ, நேத்திக்கு ராத்திரி என்ன சொன்னாரோ, அதுக்கு முந்தின நாள் என்ன சொன்னாரோ, மாத்தி மாத்தி சொன்னாரோ, அதே போன்ற ஒரு மிக்சட் மெசேஜிங் தான் அவர்கிட்ட இருந்தது. நீங்கள் சொன்னது போல அங்க அவருக்கு இந்த ஒரு போருக்கே ஒரு அப்ரூவல் ரேட்டிங் அவருடைய பேஸ்லயே, குறிப்பாக ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலேயே குறைந்து வரக்கூடிய சூழல்ல இது விரைவில் முடித்திருமோ அப்படிங்கிற ஒரு ஒன் லைனை தாண்டி அதுல சப்ஸ்டான்டிவா எதுவும் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். அவர் மாற்றி மாற்றி பேசி வருகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு உரையிலேயே ரெண்டு மாறுபட்ட முரண்பட்ட கருத்துக்களை, ஒரு இன்டர்வியூலயே ரெண்டு முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி வரத பார்க்கின்றோம். ஒரு புறம் இது விரைவில் முடியும் அப்படிங்கிறார், ஆனா அவங்க டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அவங்கள துவம்சம் பண்ணுவோம், உடனே முடியும் அப்படிங்கிறார். இதுல போர் என்றால் அதர் பார்ட்டி ஹஸ் ஆல்சோ வோட் இன் இட். இவர் அமெரிக்கா அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க ஒரு டீலுக்கு விரைவில் வரல அப்படின்னா நாங்க துவம்சம் பண்ணுவோம் அப்படிங்கிறார். ஆனா அதோடைய விளைவு அவங்க பதிலுக்கு வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்கிறத சேர்த்து பார்க்கணும். அவர் ஒரு ரேம்ப் ஆஃப் டைவான் அப்படிங்கிற ஒரு புரிதல், இல்ல ஒரு ஹோப் இருந்தது, குறிப்பாக ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு, மார்க்கெட்டுக்கு இருந்தது. ஆனா அல்லாத இந்த உரையின் மூலமாக வரவில்லை. அவருடைய மிக்சட் மெசேஜிங் தொடருது அப்படிங்கறத நம்ம மட்டும் பார்க்கின்றோம். ஆனா அவர் என்ன ஒரு ஹோப் கொடுக்கிறார் அப்படின்னா, ஒரு 2-3 வாரங்கள் அப்படின்னு அவர் சொல்லி வந்தார். இப்பயும் அதே ஒரு டைம் லைன் தான் கொடுக்கிறார். ரொம்ப விரைவில் இதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அங்க அது நீண்டு கொண்டே போகுது அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதுனால, அதுவும் மார்க்கெட் காமாக இருக்கிறதுனால அதுக்கு அவர் சில வியாக்கியானங்களை, விளக்கங்களை கொடுக்கிறார். 1ஆம் உலக போர்லாம் நம்ம 1 வருஷம் இருந்தோம், 2ஆம் உலக போர்ல 3 ஆண்டுகளுக்கு மேல பங்கேற்க வேண்டியதாயிற்று, அப்புறம் வியட்நாம் வார்லாம் 19 ஆண்டுகள் நீடித்தது, அது போன்ற ஒரு நீண்ட யுத்தமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் அவர் கொடுக்கிறார். அவர் ஒரு டபுள் மெசேஜிங் கொடுக்கிறார், ரெண்டுமே பேரலா கொடுக்கிறார். ஒரு பக்கம் ஈரானிய தலைவர்கள் என்னோட பேசிட்டு இருக்கிறாங்க, டீல் வந்துரும் அப்படின்னு சொல்றாரு, டீல் வரதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு புறம் அங்க அமெரிக்க ராணுவ படை குவிப்பு ஈரானை சுத்தி, பர்ஷியன் கல்ஃபை சுத்தி அது பெருகி கொண்டே இருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். இந்த படைகள்லாம் அங்க போய் சும்மா உட்கார்ந்துட்டு வரதுக்காக இல்ல. சோ அவங்க ஒரு கிரவுண்ட் ஆபரேஷன் செய்ய போறாங்களா, இல்ல ஒரு லிமிடெட் ஸ்பெஷல் ஆபரேஷன் செய்ய போறாங்களா, இன்னும் தீவிரமாறதுக்கான ஒரு துணி தெரியுது. இப்ப அமெரிக்காவும் ஈரானும் பேசுவதாக ட்ரம்ப் சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு சர்வதேச அமைப்புகளும் இதுல பங்காற்றி இருக்கிறவங்களும் அந்த பேச்சுவார்த்தைகள்
ஒரு ஆரோக்கியமாக முன்னடப்பதாக சொல்லவில்லை. நம்மால என்ன புரிந்து கொள்ள முடிகிறது, ட்ரம்ப்போடைய கிளைம் ஈரானுடைய மறுப்புங்கிறதுனால பேசலாமான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, நெகோசியேட் பண்ணலாமான்னு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவரை நாம் அறிந்தது ஒரு 15 பாயிண்ட் பிளான். அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த போரை முடிக்கிறதுக்கு ஒரு 15 அம்ச ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ஈரான் தரப்புல ஒரு 5 அம்ச திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் காத தூரம், ரெண்டுமே நெருங்க முடியாத ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் சொல்லுவாங்கல்ல. ட்ரம்ப்புடைய இந்த போரை முடிக்கிறதுக்கு ட்ரம்ப் வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் ஈரான் வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் பொருந்தாமல் இருக்கிறது. சோ 2-3 வாரத்துல முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றார். இல்ல இது வந்து ஈரான் டு லெட்டஸ்ட் கார்ட் ஆஃப் ஆன்னு தெரியல. ஏன்னா முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன்ஸ் தீவிரப்படுத்த போறாரா இல்ல நிஜமாலே முடிக்க போறாராங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு என்ன தெரியுது இந்த உரை மூலமா, அவருக்கு வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு. ஏன்னா வந்து அவர் இந்த போற ஆரம்பிச்சாரு, மத்தவங்க திறந்துக்கோங்க, எங்களுக்கு அது நாங்க பயன்படுத்தவே இல்லை, நீங்க வேணா திறந்துக்கோங்கன்னு சொல்லி அவருடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாரு. ஏனென்றால் பல நாடுகள் இதற்கு தயாராக இல்லை. நீங்க ஆரம்பிச்சப்போ நாங்க ஏன் இதை வந்து கிளியர் பண்ணணும்னு நேட்டோ போன்ற அமைப்புகள் அவரை நோக்கி கேட்கறாங்க. அதனாலதான் நேட்டோ மிரட்டுறாரு, நாங்க நேட்டோல இருந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு. இப்படி அவருடைய குழப்பமான மெசேஜிங் நேற்று முன்தினம் நேற்றெல்லாம் என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே ஒரு குழப்பமான உணர்வு தான் இந்த ஹைப் செய்யப்பட்ட உரையுடைய முடிவிலையும் நமக்கு கிடைக்குது. தொடர்ந்து பேசலாம் ஹரி. ஒரு சிக்கலான ஒரு தருணத்தில் உலகம் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ட்ரம்ப்புடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு உற்று நோக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படின்ற அந்த ஒரு சிறிய கடற்பகுதி, அந்த வழியாக தான் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து நமக்கு கடல் அதாவது கச்சா எண்ணெய், எரிவாயு, எல்பிஜி உள்ளிட்ட பொருட்கள்லாம் வருதுன்னும் போது இந்த போரின் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி அடைக்கப்பட்டு எவ்வளவு சிக்கல்களை உலகமும் குறிப்பாக நம்ம இந்தியாவுமே கூட எவ்வளவு சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்றத கடந்த ஒரு மாதமா தினம் தினம் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுடைய அரசியல் பிரிவாசிரியர் ஹரிஹரன் கூட ரொம்ப தெளிவாக சொன்னாரு. ட்ரம்ப் வந்து அதை வந்து கை கழுவுறாரு, அந்த பொறுப்பை வந்து கை கழுவுற ஒரு சூழலை பார்க்க முடியுது. மற்ற நாடுகளை நீங்கள் உள்ளார் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு திக்கற்ற ஒரு பேச்சாகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் நம்மோடு இணைகிறார். ஹரி, இப்போது ஹார்முஸை கை கழுவிட்டார் அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்ற நாடுகள்ல இருந்து? மற்ற நாடுகள்ல இப்ப ஏற்கனவே அதுல ஜிசிசி கண்ட்ரீஸ்ல யுஏஇ மட்டும்தான் அதற்கு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொடுத்திருக்காங்க. பிரிட்டன் இதற்கான ஒரு சம்மிட்டை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. மற்ற நாடுகள் சொல்றது என்னன்னா, இப்போ வந்து நேட்டோ நாடுகளை அவர் வந்து வெளிப்படையாகவே திட்டினார். நாங்க உங்களுக்கு எவ்வளவு போர்ல உதவி செஞ்சிருக்கோம், நீங்க வந்து எங்களுக்கு பலன் தர வேண்டாமா, உங்களுக்கு பொருளாதார பலன் தரோம் அப்படின்னு சொல்லும்போது இது இட்ஸ் a war of choice. இது நீங்க தொடங்கிய யுத்தம், எங்க யாரையுமே கன்சல்ட் பண்ணல, we did not have a vote on it. நீங்களும் இஸ்ரேலும் தொடங்கிய யுத்தம், நாங்க ஏன் இந்த வந்து நீங்க கிரியேட் பண்ண மெஸ்ஸை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. இன்னொன்னு, அங்க இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கை மூலமா திறப்பதோ இல்லாட்டி அங்க வந்து கப்பல்களுக்கு பாதுகாப்பா வழங்குறதோ அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஈரானுக்கு இருக்கு. ஈரான் எவ்வளவு வீரியமா இருக்கு அப்படின்னு தெரியுது. இதற்கு வந்து ஒரு பெரிய பொருட்செலவு ஆகும், பெரிய படைபலன் ஆகும், உயிர் சேதமாகும். அப்படிங்கிறதுனால பல நாடுகள் இதுல கலந்து கொள்றதுக்கு, அதுவும் இந்த ஆன்கோயிங் ஆபரேஷன்ஸ்ல தயாராக இல்லை. சில நாடுகள் போர் முடிந்த பிறகு கூட ஏதாவது செய்யலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. சோ அது ஒரு இடியாப்ப சிக்கல் தான் சொல்ல முடியும். இன்னொன்னு, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை இது போது இந்த போருக்கு முந்தைய ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் a ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வார். ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த போர்னால விளைந்த ஒரு சர்ச்சை. இன்னொன்னு, அதுல ஒரு பெரிய லீவரேஜ் ஈரான் இருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். நம்ம ஒரு 15 அம்ச திட்டத்தை சொன்னோம், ஈரானுடைய 5 அம்ச திட்டத்தை சொன்னோம். இந்த ஈரானுடைய 5 அம்ச திட்டத்துல ஒன்று, இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில அவங்களுக்கு ஒரு இறையாண்மை வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. they want a sovereignty. ஏன்னா ஒரு சர்வதேச கடல் சட்டங்கள்ல படி பார்த்தானா அது வந்து ரொம்ப ஒரு மேக்சிமலிஸ்ட் டிமாண்ட். ஆனா இதுல வந்து ஒரு ரெப்பரேஷன் தரணும் அப்படின்னும் ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷனை ஈரான் எடுக்கிறத பார்க்கின்றோம். சோ அதனாலதான் இவர் வந்து ஒரு விரைவில் டீல் செஞ்சிட முடியும்னு அவர் தொடர்ந்து சொல்ல, இல்லங்க இவற்றை நாங்க பேசவே இல்லை அப்படின்னு ஈரான் சொல்ல, இந்த மாதிரி குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இவர் ஏன் ஒரு ஹோப் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது மார்க்கெட்ஸ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றதா பார்க்கின்றோம். அவர் வந்து விரைவில்
போர் முடியும்னு சொல்லணும்னா அது $100 பெர் பேரல் அளவுக்கு குறைந்தது, அதுக்கு கீழே குறைந்தது. இவர் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி போர் விரைவில் முடியும்னு சொல்றாரோ அப்ப மார்க்கெட் காமா இருந்தா பாக்கின்றோம். மார்க்கெட் இஸ் ஜெனரலி ரியாக்டிவ். அதனாலதான் ஒரு ஹோப் கொடுக்குறாரு. என்ன ஈரானுக்கு மற்ற நாடுகளுக்கு எல்லாம் அச்சோம்னா, ஒரு பக்கம் மார்க்கெட்டை காம் பண்ணிட்டே இருந்துட்டு அவங்க ஒரு கிரவுண்ட் அஃபென்ஸ்ல ஏதோ ஒரு கட்டத்துல தொடங்கிடுவாங்களோ அப்படின்னு. So there are more uncertainties than certainties. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions, call 9444227273.